மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். இதுல இருந்து நீங்க எவ்வளவு கடந்து வந்தாலும் திருப்பி பின்னாடி இழுக்கும் போது உங்களை எதுமா மோட்டிவேட் பண்ணுது? நம்ம திருப்பி வரணும். என்னோட தன்னம்பிக்கை, என்னோட தைரியம். ஏன்னா நான் திருநங்க, எனக்கு தைரியம் தானா வரும். பாசத்துக்காக தான் திருநங்க ஏமாறும். அவங்கள கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி அவங்கள சாவடிச்சுட்டு நீங்க போறீங்க. பாவீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? பணத்துக்கு பணமும் நாங்க கொடுக்குறோம், உங்க குடும்பத்தையும் நாங்க பாக்குறோம், உனக்கு சோறும் கல்லு கரம்பதை நாங்க பண்றோம். புரியுதா? எங்க உடம்பையும் நாங்க கொடுக்குறோம். புரியுதா? எங்க ரத்தத்தை ஸ்டார் போட்டு உறிஞ்சிட்டு உங்க குடும்பத்துக்கு எல்லா இழவையும் எடுத்துட்டு கடைசியில போனு போட்ட சுவிட்ச் ஆஃப்ல வரும், பிளாக் லிஸ்ட்ல வரும். எங்க கிட்ட வந்துட்டு எங்களை ஏமாத்தி காசு வாங்கும்போது உன் சொந்த பந்தம் உன் கண்ணுக்கு ஸ்கிரீன் போட்டு காட்டலையா? உன் ஜாதி ஜானம் ஸ்கிரீன் போட்டு காட்டலையா? ஐடில வேலை செய்யற திருநங்க அது பாட்டில் சேவனே நடந்து போச்சு. குழந்தை திருட வந்தான்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க ஆம்பளைங்களா அடிச்சானுங்க, மார்பு துணி கிழிக்கிறானுங்கம்மா. என் கண்ணு மேட என் பொண்ணெல்லாம் கிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்குறான். இதுல இருந்து நீங்க எவ்வளவு கடந்து வந்தாலும் திருப்பி பின்னாடி இழுக்கும் போது உங்களை எதுமா மோட்டிவேட் பண்ணுது? நம்ம திருப்பி வரணும். என்னோட தன்னம்பிக்கை, என்னோட தைரியம். இதுதான் உண்மை. எவ்வளவு வாழ்க்கையில் நான் கஷ்டங்கள் பட்டிருக்கேன், செத்து போய் கூட நான் வந்திருக்கேன். ஆனா என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய தைரியம். பாத்துக்கலாம் போ. ஏன்னா நான் திருநங்க, எனக்கு தைரியம் தானா வரும். அது இல்லாம நான் பிறந்த வம்சம் வேற. புரியுதுங்களா? நான் தைரியசாலி. புரியுதுங்களா? ஏமாந்ததான் நான் மிச்சம். இதுதான் உண்மை. பாசத்துக்காக தான் திருநங்க ஏமாறும். வேற என்னத்துக்கு மகளை ஏமாறும்? தாய் தகப்ப அண்ணன் தம்பி பாசம் இல்லை. இப்ப இந்த புள்ள வருது, இந்த புள்ள என்கிட்ட அன்பா பழகுது, நானும் பிள்ளைகிட்ட அன்பா. நம்மளை கடைசி காலம் நம்ம புள்ள பார்த்துக்கும். அவன் வேலை முடிகிற வரைக்கும் என் கூட இருப்பான். எனக்கு என்ன தெரியும்? அவன் வேலை முடிஞ்சோடனே டாட்டா ஹாய் தான். அப்போ சொந்த பந்தம்லாம் வந்துடும். ஏண்டா அங்கே இருக்கிற எல்லாரும் சொந்த பந்தம்லாம் திட்டுவாங்க, தாய் திட்டுவாங்க. ஆனால் அதே திருநங்கன்னு தான் தாய் தகப்பெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க, நல்லா தின்னுவாங்க, நல்லா ஏமாற்றுவாங்க. அவங்க வேண்டியதுக்கு என் பொண்ணுக்கு இதை வாங்கிட்டு வாம்மா, என் பிள்ளைக்கு இதை வாங்கிட்டு வாம்மா, என் புருஷனுக்கு இதை வாங்கிட்டு வாமான்னு திருநங்க கஷ்டம். அவன் ஒருத்தங்கிட்ட போய் படுத்து எழுந்திரிச்சு வந்த காசை கூட நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாமே, அம்மா எங்கள் குடும்பத்துக்கு செட் ஆகாதும்மா, என் பிள்ளையெல்லாம் நான் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிடணும். அவங்கள கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி அவங்கள சாவடிச்சுட்டு நீங்கள் போகிறீங்கடா பாவீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? எத்தனை திருந்த நீங்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா மகளே? நிறைய நியூஸ். என் கண்ணு மேட என் பொண்ணெல்லாம் கிருஷ்ணனுக்கு கொடுத்து செத்துருக்குறான் தெரியுமா? என் இதயம் பார்த்து ஏமாந்து உடஞ்சி போயிருக்குது. திருநங்கையோட கஷ்டம், திருநங்கையோட வாழ்க்கை தெரியும். பார்க்கறதுக்கு இப்படி இருக்கலாம், புரியுதா? என்னுடைய கஷ்டம் நான் வாழ்கிறேன், உன்னோடைய கஷ்டம் நீ வாழ்ற. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற வலி, வேதனை, எனக்குள்ளே இருக்கிற கஷ்டம், துன்பம் உனக்கு தெரியுமா? நீ பேசிடுவே, நீ பாட்டில் எது வேணாலும் போடலாம். உனக்கு உன் வயிற்றுல நீ படுத்து உனக்கு ஒரு புள்ள பிறந்து அது திருநங்கையா மாறி அந்த புள்ள கஷ்டப்படும் போது உனக்கு தெரியும். இதே நிலைமை தான் பெண்களுக்கும். புரியுதாம்மா? என் சமுதாயத்தை மட்டும் பேச மாட்டேன், பெண்களுக்கும் இதுதான். நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பாருங்க, நிறைய பெண்கள் எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவேன். பெத்தாதான் பிள்ளையாம்மா நாங்கள் பெக்கல்னாலும் நீங்களாம் எங்களுக்கு பிள்ளைதான் இல்லை. புரியுதுங்களா? அம்மா நல்லா லவ் பண்ணாம்மா, நல்லா என்னையே நான் கொடுத்துட்டோம்மா. இப்போ அவங்க அம்மா திட்டுறாங்க, என் ஜாதி சரியில்லை, உன் ஜாதி சரின்னு சொல்கிறாங்க. நான் என்னம்மா பண்ணுறது? நான் செத்தரலாம் போல இருக்குதும்மா அப்படி சொல்லும்போது அது நேரம் அப்படியே ரொம்ப வேதனையாக இருக்குது மகளே. அம்மா மனேன்னு சொல்கிறேன், தாங்கிக்க முடியாத வலி வேதனையாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த வலி கஷ்டம் எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இது 10 படினா நாங்கள் 20 படி. புரியுதுங்களா? இதுதான் உண்மை.
நீங்க அந்த ஆண்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கம்மா? இந்த மாதிரி ஏமாத்திடுறாங்களே அவங்களுக்கு. நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் மகளே. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து ஏமாத்தாதீங்க. ரெண்டாவது தெளிவாக ஒன்று சொல்கிற கேளு மகளே. நான் பெத்த பிள்ளைங்க தான் இவங்க எல்லாமே. ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன? அன்பு, பாசம். அதை மீறி அன்பெல்லாம் இப்போ வந்து குப்பை தொட்டி. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரம் என்னடி வேணும்? பணம். பணம். பணம் வேணும். ரெண்டாவது சாப்பாடு. சாப்பாடு வேணும். மூணாவது துணி வேணும். நாலாவது செக்ஸுவாலிட்டி. ஆமா. பணம். ஆமா. புரியுதா? அவனுங்களுக்கு தேவை ஒரு உடம்பு. புரியுது. அதை 3 எங்களால் 5 எங்களால் கொடுக்க முடியும். பணத்துக்கு பணமும் நாங்கள் கொடுக்குறோம், உன் குடும்பத்தையும் நாங்கள் பார்க்குறோம், உனக்கு சோறும் கல்லு கரம்பந்து நாங்கள் பண்ணுறோம். புரியுதா? எங்கள் உடம்பையும் நாங்கள் கொடுக்குறோம். புரியுதா? எங்கள் ரத்தத்தை ஸ்டார் போட்டு உறிஞ்சிட்டு உன் குடும்பத்துக்கே எல்லா இழவும் நீ எடுத்துட்டு கடைசியில் ஃபோனு போட்டால் சுவிட்ச் ஆஃப்ல வரும், பிளாக் லிஸ்ட்டில் வரும். ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த மாதிரி பண்ணுற? எங்கள் வீட்டில் வேற மாதிரி பேசுகிறாங்க. சொந்த பந்தம்லாம் அன்னைக்கு எங்கடா போயிருந்தாங்க உன் சொந்த பந்தம்லாம்? புரியுது புரியுது. அங்கே அப்போ எங்கே போயிருந்தாங்க? அப்போ உன் சொந்த பந்தம் எங்ககிட்ட வந்துட்டு எங்களை ஏமாற்றி காசு வாங்கும்போது உன் சொந்த பந்தம் உன் கண்ணுக்கு ஸ்க்ரீன் போட்டு காட்டலையா? உன் ஜாதி ஜனம் ஸ்க்ரீன் போட்டு காட்டலையா? எங்ககிட்ட வந்து படுத்து எங்ககிட்ட காசு வந்து வாங்கி போகும்போது உன் ஜாதி ஜனம் ஸ்க்ரீன் போட்டு காட்டலையா? நீ செத்தா நான் கொல்லி போடுறேன், நீ கஷ்டப்படாத. என்ன வார்த்தை? நீ செத்தா நான் கொல்லி போடுறேன், நீ கஷ்டப்படாத. இந்த வார்த்தை தான் திருநங்கை இயங்குவாங்க. எங்கள் இதில் செத்தா இரவு கொல்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே இரவு கொல்லி கிடையாது. அவங்கவுங்க தம்பி புள்ள, அண்ணன் புள்ள, அவங்க நல்லவங்களும் இருக்காங்க உலகத்தில், நல்ல ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க. நான் இல்லை நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? அவங்க கூட படுக்கிற வரைக்கும் படுத்துட்டு, அவங்க கூட இருக்கிறத சாப்பிட்டுட்டு, அவங்க அரணா ஒரணா சேர்த்து வச்சதை வாங்கிக்கிட்டு, அவங்க ப்ராப்பர்ட்டி எதனா வாங்கி வச்சாலும் அதை விற்று கொடு, அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அதையும் ஏமாற்றிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஹாய் ஒரு பாய், உன் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க கழுத்து அப்படியே வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா நல்லா பல பழந்தாங்கன்னா அவங்கள பார்த்து விட்டு ஸ்மைல் சிரிப்பு. என்னத்துக்குன்னு கேளு. கரெக்டாக சொன்ன மகளே, கரெக்டாக சொல்லி. இப்போதான் நீ என் பொண்ணு. எங்க பாவம் எங்க சாபம் உன்னை சும்மா விடுமா? எங்க வலி வேதனை உன்னை சும்மா விடுமா? 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ அந்த வேதனை அந்த சாபத்தை நீ வாங்கிதான் ஆகணும். அல்பம் 10 நிமிஷம் சுகத்துக்காக நாங்கள் தான் கிடைச்சோமா? ஏண்டா மனசளவுலையும் உடம்பளவுலையும் நாங்கள் நொந்து 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 நொந்துன்னு செத்து போய் கிடக்கிறவங்க வந்து ஏமாத்துறீங்கடா. உன் குடும்பம் நல்லா இருக்குமா? நான் 2 வாட்டி சூசைட் அட்டன் பண்ணேன். இந்த மாதிரி தான் திருநங்கைகள் நிறைய பேர் வந்து உடையறதே வந்து இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு அன்பால தான். புரியுதா? ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான். எல்லா நேரமும் எல்லா தெய்வமும் கண்ணை மூடிட்டு இருக்காது. ஒரு நேரம் தெய்வம் கண்ணை திறந்து பார்க்கணும். இவ்வளோ வலி வேதனை அனுபவிக்கிறாங்க திருநங்கைங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஒரு 4 நகை நட்டு சேர்த்து நல்லா துணிமணி கட்டுப்போம். இது உங்களுக்கு என்ன? அப்படிதான் வார்த்தை வரும். ஆனா அவங்க கஷ்டப்பட தெரியாது. ரோடு நாங்கள் போய் யாசம் கேட்கறது, தப்பான தொழில், பாலி தொழில் போயிட்டு நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான், போராடுறவன் வருவான், கடிக்கிறவன் வருவான், மிதிக்கிறவன் வருவான், கத்தியில் குத்துறவன் வருவான். எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க திருநங்கைங்க. எங்களுக்குன்னு வாழ்க்கையே இல்லைங்க. எங்களுக்குன்னு வாழ்க்கையே இல்லை. உடைச்ச மரத்தையே உடைச்சிட்டு இருக்கிறீங்க திருப்பியும். நான் மக்களுக்கு என்ன சொல்றது, ஆம்பளைங்களுக்கு நீங்கள் பழகுறீங்களா அன்பா பழகுங்க. இல்லையா ஒரு வாட்டி நீங்கள் பழகிட்டு போயிடுங்க. அவங்க மனசில் ஆசையை கிளப்பி விட்டு, அவங்க மனசில் வேதனையை கிளப்பி விட்டு, ஆசத்தை கொடுத்துட்டு நான் இருக்கிறேன்னு கடைசியில் அவங்கள தயவு செய்து சாவிச்சுட்டு போவாது. இன்றைக்கி அது உங்களுக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை. ஒட்டுமொத்த திருநங்கை இதை நான் சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு திருநங்கையை ஐடியில் வேலை செய்கிற திருநங்கை அது பாட்டில் சேவனேன்னு நடந்து போச்சு. குழந்தை திருட வந்தான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க ஆம்பளைங்களாம் அடித்தானுங்க. மார்பு துணி கிழிக்கிறானுங்கம்மா. அந்த திருநங்கை இப்படி கையை, திருநங்கையாக இருந்தாலும் அது ஒரு பெண்ணான ஒரு உணர்ச்சி தான்ல, அது இப்படின்னு என்ன கையை மூடுறன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்குறானுங்க. அங்கே இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லை. அங்கே போய் நாங்கள் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்களாம் யாருமே வெளியில் வரல. இதே உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குடும்பத்தை இல்லை உன் வயிற்றுல பிறந்த ஒரு திருநங்கை இருந்தால் நீங்கள் பார்த்து சும்மா இருந்திருப்பீங்களா? அது வந்து ரத்த சம்பந்தம், இது ஏதோ ஒரு சம்பந்தம். ஆனால் இப்போ பெண்கள்லாம் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங்கம்மா.
நல்ல சப்போர்ட்டிங் எங்களுக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு இதுவோ எதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு உறுதுணையாக வந்து நிற்கிறாங்க. அதை விட நான் பாராட்டுவேன். உலகம் இப்ப ரொம்ப மாறிக்கிட்டே வருது. ரொம்ப 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 மாறுது. ம். புரியுதாம்மா? இதுதான் உண்மை. அம்மா இப்ப இறுதியா வந்துட்டு பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது யாசகம் கேட்கறதையோ அல்லது அவங்க பாலியல் தொழில் பண்றதையோ வந்துட்டு எதனா வேலைக்கு போலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு சரியா அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி இவங்க தரப்புல சொல்றாங்க. சோ இதுக்கு நீங்க என்னமா சொல்லணும்னு அம்மா நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்னா, மகளே ம். வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்க. ம். என் படிப்பு தந்த வேலை நீங்க கொடுங்க. புரியுது. இப்போ நான் ஒரு பிகாம் ஜென்ரலோ, புரியுதுங்களா, நான் ஒரு பிபிஏவோ ஏதோ ஒரு படிப்பு நான் படிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், என் தகுந்த வேலை நீங்கள் கொடுங்க. ம். புரியுதா? அங்கே இருக்கிற ஆம்பளைங்களை சராசரி எங்களை பார்க்க சொல்லு, கண்டிப்பாக நாங்கள் சாதிப்போம். புரியுதுங்களா? நீங்கள் சராசரி வேலை எல்லாரும் கொடுத்து நாங்கள் ஏன் போய் பிச்சை எடுக்க போகிறோம்? புரியுது. பாலியல் தொழிலுக்கு போகிறோம். எங்களுக்குன்னு வயிறு இருக்குது, எங்களுக்குன்னு வாழ்வாதாரம் இருக்குது, எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, எங்களுக்கும் நஷ்டம் இருக்குது, எங்களுக்கும் வேதனை இருக்குது. எங்களை நாங்கள் தான் பார்த்துக்கணும், எங்களை நாங்கள் தான் பார்த்துக்கணும். இதுதான் உண்மையான வார்த்தை. ஒரு வார்த்தை சொன்ன கரெக்டாக சொன்னேன், கரெக்டா. எங்களை நாங்கள் தான் பார்த்துக்கணும். ஆமா, உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்க வந்து அந்த மாதிரி பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நான் முதல்வர் ஐயாவுக்கு கூட நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், உதயநிதி சகோதரருக்கும் நான் சொல்லியிருக்கேன், படித்த படிப்புக்கு நீங்கள் வேலை கொடுங்க. இப்போ கொடுத்துட்டு வராங்க. இன்னும் அவங்களுக்கு புரியுதுங்களா, வயசான திருநங்கைங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னையோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்க. புரியுதுங்களா? நம்ம தமிழ்நாட்டில் வந்தவங்களை வாழ வைக்கிற ஊர் நம்ம ஊர். புரியுதுங்களா? எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. ஆமா. இங்கே சென்னையில் மட்டும் இருக்காங்க. கே கம்யூனிட்டி விடுங்க, ம். அவங்க வேற. ஆமா. புரியுதுங்களா? திருநம்பிங்களை விடுங்க, அவங்க வேற. ஆனால் திருநங்கைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. வெளிவராத உண்மைகள்லாம் இன்னும் நிறையா இருக்கு. நம்ம திருநம்பிகளை கூட அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிறாங்க. ஆனா திருநங்கைகளை ஏத்துக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறாங்க. ஆனால் திருநம்பிக்கைன்னு சொல்ல அவங்களும் கஷ்டதாம்மா படுறாங்க. இப்போ ஆ. ஜென்ஸ் பாத்ரூம் எப்படிமா அவங்க போய் பாத்ரூம் போக முடியும்? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியுதுங்களா? அவங்களும் மனுஷால் தானே, ஆமா. எங்களை மாதிரி கஷ்டப்படுத்த வர. புரியுதுங்களா? இப்போ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுமா எல்லாமே. அவங்கவுங்களுக்கு தகுந்த வேலையை கொடுத்தால் ட்ரெயினில் யாசகம் கேட்கறது, அங்கங்கே பாலியல் தொழில்நுட்பம் நடக்காது. அந்த மாதிரி வந்து திருநங்கைங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக அவங்க வாழ்வாங்க. சரிங்களா? இப்போ லோன்லாம் தராங்கம்மா. ஆமா. லோன்லாம் தராங்க. சில பேர் வந்து கடைலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிஃபன் கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெத்தலைப்பா கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐடியில் வேலை செய்கிறாங்க, போலீஸாக வேலை செய்கிறாங்க, டாக்டராக வேலை செய்கிறாங்க, புரியுதுங்களா, ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறாங்க, எம்பியாக இருக்கிறாங்க, கவுன்சிலராக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, எல்லா துறையிலும் வந்துட்டுருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நாங்கள் அதுதான் நினைப்போம், நான் அதுதான் நினைப்பேன். அதாவது முன்னேறி வர்றதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லையே. இந்த தெருவில் ஒரு 4 பேர் தான், நான் அந்த தெரு பூந்து ஓடுவோம்மா. எங்கே நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு அவங்க பேசுகிற வார்த்தைங்க இப்போ இன்னமும் என் காதில் இருக்குது. உசு எங்கே போகிறேன்னு கேட்குறது, பின்னாடி வந்து தட்டுறது, 7:30 1:30 கூப்பிட்றது, 9ன்னு கூப்பிட்றது, அதெல்லாம் வந்து இப்போ வலிகள். ஆனால் இப்போ அதை அடியோடு மறந்துச்சு. எல்லார் வாழ்க்கையிலையும் மாற்றம் வந்து வருது. கண்டிப்பாக சில நேரம் சில மனிதர்கள் அந்த மாதிரி தான். இதுவும் பூவாகம்ல வந்து இது பெண்கள்லாம் போலாமாமா? பெண்கள் போய் இதே பரிகாரம் இதே விஷயங்கள் வந்து பெண்கள் பண்ணக்கூடாதும்மா, பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதும்மா. சாமி கும்பிடலாம், ம். அந்த ஐயாவுக்கு தேங்காய் பழம் உடைச்சி மனசார வேண்டலாம். ஆனால் இந்த வலையில உடைக்கிறது எல்லாம். இப்போ வந்து வீட்டுல வந்து அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. இன்னமும் வந்து வீட்டுல அமானுஷங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்லம்மா, அதுக்காக நம்ம என்னம்மா பண்ணலாம்? அமானுஷங்கள் வீட்டில் இருக்குது நம்மளுக்கு தெரியும் மகளே. ம். நம்ம வீட்டையே திருப்பி போடும், கெட்டதான் நடக்கும், நல்லது நடக்காது. அப்பயே வந்துட்டு நம்ம நல்லா இருந்தவங்க ஒருத்தவங்க படிப்படியாக இறங்கும்போது நம்மளுடைய அடுத்த யோசனை எங்கே போகும், நம்ம எங்கன்னா ஒரு நல்ல இடத்துல போய் பார்க்கணும், ஆமா. அப்படி தான் வரும். அந்த மாதிரி தான். புரியுதாம்மா? தெய்வ சக்தியெல்லாம் கம்மியாகும். இதுதான் உண்மை. இந்த மாதிரி அமானுஷங்கள் இருக்கும்பொழுது நம்ம அதுக்காக என்னம்மா பண்ணலாம்? நம்ம வந்துட்டு அது போயிட்டு செய்வனி இருக்குதா, அந்த செய்வனி எடுக்கலாம். ம். புரியுதுங்களா? தெய்வத்தை நம்பலாம். நம்ம குலதெய்வத்தை முக்கியமாக கும்பிடணும். குலதெய்வ வழிபாடு நம்ம குலத்தை காக்கும், நம்ம குலத்தை நெல் வழி ஆக்கும், நம்ம குலத்தை மென்மேலும் தூக்கிடும், நம்ம குலத்தை செல்வ செழிப்பாக வைக்கும். குலதெய்வத்தோட வழிபாடு இதுதான் உண்மை. இப்போ எங்க குலதெய்வத்தை கொலையில குத்தத்தான் இருக்கிறானுங்க, குலதெய்வத்தை வேற கும்பிட்றானுங்களா? அப்பெல்லாம் வீடு கட்டினா ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை ரூம் தனியாக. இப்போ அப்படி கிடையாது, ஒரு செல்ஃப் மாதிரி அடிக்கிறாங்க, ஒரு இது ட்ராக் மாதிரி இப்படி இப்படி கும்பிட்றாங்க, அவ்வளோதான். கடவுள் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம், அமானுஷம் வரக்கூடாது அப்படின்னு. எவ்வளவுக்கு எவ்வளவு அமானுஷம் இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு கடவுள் இருக்கிறார், அதுக்கு மேலேயே இருக்கிறார் கடவுள். அமானுஷம் உள்ள வர்றதுக்கு எதனா காரணம் இருக்காமா?
இதனாலதான் உள்ள வருது வீட்டுக்குள்ள அப்படின்னு. அமானுஷம் வந்துட்டு இப்ப வந்துட்டு அந்த வீட்டுல ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா நிறைவேறாத ஆசை இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள வர முடியும். அதே செத்தவங்களே அந்த வீட்டுல துணை இருந்தா அதுக்குள்ள வர முடியாது. இப்ப அந்த வீட்டுல செத்தவங்களே இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. வேற வீட்டுல இருந்ததா. ஆமா. முக்கியமா பெண்கள் வந்து இந்த வாசப்படியில மஞ்சா குங்குமம் வைக்கணும். மஞ்சா குங்குமம் வச்சா இதுலதான் மகாலட்சுமி வாழ்ற இடம். கெட்ட துர்தேவதையும் கெட்ட துஷ்டதேவதையும் உள்ள நுழைய முடியாது. இதுதான் உண்மைகள். புரியுதா? எதிரில வந்து பூத கண்ணாடி வைக்கலாம், சக்தி வாய்ந்த தெய்வங்கள் வைக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நம்ம வீட்டுல நுழையும் போது பாருங்க பூத கண்ணாடி பெருசா. என்னோட கேட்லயே அங்காள பரமேஸ்வரி கண்ணாடியில அப்படியே ஃப்ரேம்லயே எது நம்மளுக்கு வருதோ அதுவே ஆமா பாத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஆமா, இதுதான் உண்மை. நுழைஞ்சோடனே காளி போட்டோ தான் இருக்கும். அதனால அந்த துஷ்ட தேவதைகள் வர முடியாது. வந்து வாசல்ல அந்த மாதிரியான பொம்மைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆமாம்மா, இதுதான் உண்மை. அதே மாதிரி கிராமத்துல இன்னும் வெள்ளை இருக்க செடி வச்சிருக்காங்க பாத்தீங்க. என்னோட தோட்டத்துல மேல மாடியில வந்துட்டு நான் வெள்ளை இருக்க செடி திறந்த உடனே அதை மூஞ்சில முடிச்சா நம்மளுக்கு 9 சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் அது தெரியாது. ஆனா கிராமத்துக்குள்ள வாசல்ல அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு இன்னைக்கும் கற்பூரம் ஏத்துவாங்க. நம்ம வந்து வெளியே போயிட்டு வரும்போது அமானுஷங்களை வந்து நம்ம உள்ள வரும்போது நம்ம வாசல் எப்படி வச்சா உள்ள வராது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆமா, வெளியே போகும்போது நம்ம மேல அமானுஷம் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னமா பண்ணலாம்? அமானுஷம் வந்து செய்வனெல்லாம் இருக்குது. நம்ம மேல ஏவி விடுறதெல்லாம் அதெல்லாம் ஏவி விட்டா நம்மள சுத்தி இருக்கிற தெய்வத்தெல்லாம் கட்டு கட்டிடுவாங்க. கட்டு கட்டித்தான் நம்ம மேலேயே இறக்குவாங்க. அது ஏவி விட்டாதான் வருமா, தானா வராதா? கொஞ்ச நேரத்துக்கு மேல நீங்க பாத்திருப்பீங்க அந்த பெண்ணு மேல ஒரு பெண் அவங்க உட்காந்துருந்தாங்க பாத்தீங்களா, ஏவி விட்டுனாங்க. அவங்க வாயிலேயே ஆடி சொல்லிச்சு பிள்ளைங்களெல்லாம் சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? நான் எதாவது கண்ணு முன்னாடி தான் காட்டுவேன், பின்னாடி மறைச்சு காட்ட மாட்டேன். என் பழக்கம் அதுதான். அதுதான் ரஜினி அம்மாவை தெரியும். இன்னைக்கும் ஜனங்க வர நம்புறவங்களுக்கு என்னைக்குமே ரஜினி அம்மா. ரொம்ப நேரம் வந்து கூவாகம் பத்தி ரொம்ப டீடைல்டா வந்து எங்களுக்காக சொன்னீங்க. திருநங்கைகளினுடைய கஷ்டத்தை பத்தி சொன்னீங்க. கண்டிப்பா நீங்க பகிர்ந்துக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து சமுதாயமா எவ்வளவு நம்ம வந்து மாற வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க ஜெனரேஷன் நீங்க சொல்லி கொடுப்பீங்களே, உங்க குழந்தை குட்டிக்கெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களே, அவங்க இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய மாற்றங்கள் வேணும்னு சொல்லி நீங்க பேசுனீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா?